Yes, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா எக்ஸ்க்ளூசிவ் கேமிங் PC பில்டுக்குனே உள்ள ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டிஜிட்டல் டிஸ்ப்ளேடு ஆன்லைன் இன்டராக்டிவ் UPS. ஸோ கேமிங் PC பில்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 600-650 வாட்ஸ் தான் SMPS போட்டு கொடுத்துட்டு இருப்போம். ஸோ என்னைக்கு 40 சீரிஸ் லான்ச் ஆக ஆரம்பிச்சிச்சோ முன்னாடியே நம்ம அட்வான்ஸ் ஆகிறது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கஸ்டமரோட நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்காமல் கரெக்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ணி கொடுக்குறது இந்த இன்ஆர்இன் ஃபோட்டோ கூட மிகப்பெரிய ஒர்க்கு. ஸோ அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய PC பில்டுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி பிசின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே 750 வாட்ஸ் SMPS போட்டு கொடுத்துருப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோவில் ஒரு 10-15 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. திட்டத்தட்ட 50-100 கஸ்டமர்ஸ்க்கு மேலே 750 வாட்ஸ் SMPS போட்டு சப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ 750 வாட்ஸ் SMPS போட்டு நம்ம சப்ளை பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 600 VA, அதாவது நார்மலாக 600-650 VAன்ற UPS எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 360 வாட்ஸ் தான். ஸோ மேக்ஸிகம் 450 வாட்ஸ் வரைக்கும் SMPS போகிறவங்களுக்கு அந்த UPS போதும். வெறும் 2000 ரூபாய் 2099 நம்ம சைட்லுக்கு நீங்கள் டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கடுத்து 600 வாட்ஸ் 650 வாட்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா 1 kV UPS இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 600 வாட்ஸ் வரைக்கும் வரும். நீங்கள் அது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து 750 வாட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் 720 வாட்ஸ்க்கு மேலே இருக்கணும் UPS. ஸோ அந்த செக்மெண்ட்டை தான் இன்றைக்கி நியூ மாடல் லான்ச்சு ஃபஸ்ட் டைம் இன் இந்தியன் யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறது. இந்த மாடல் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் நம்மள்கிட்ட மட்டுமே கிடைக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் லான்ச்சிங் ஆஃபர்னே சொல்லலாம். இதோட நார்மல் ப்ரைஸிங் தெரிஞ்சு 5400-6000 ரூபாய் வரைக்கும் போகும். நம்ம என்ஆர்இன் ஃபோட்டோ கூட எக்ஸ்க்ளூசிவ் லான்ச்சிங் ஆஃபரில் வெறும் 4999 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த 4999 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் GST, இன்க்ளூடிங் டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு. அதர் ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்க ஏரியா டெலிவரி பின் கொடுத்தது மாதிரி டெலிவரி சார்ஜஸ் ஆட் ஆகும். ஸோ அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிராண்டு ஃபிங்கர்ஸ்ன்ற பிராண்டு 2 years உங்களுக்கு ஆன்சைட் வாரண்டியோட வந்துடுது. டிஜிட்டல் டிஸ்பிளேவோட. ஸோ என்ன இன்புட் உங்களுக்கு கரண்ட் உள்ளே வந்துகிட்டு இருக்கு, என்ன அவுட்புட் உங்களுக்கு பிசிக்கு போயிட்டு இருக்கு, அதை டீட்டெயில்டாக டிஸ்பிளேல உங்களுக்கு கிளியராக காமிச்சிடும். சேம் இதே மாதிரி டிஜிட்டல் டிஸ்பிளேவோட நீங்கள் 1 kV UPS நீங்கள் எனி பிராண்ட் நியூமரிக் APC எந்த செக்மெண்ட்டில் போனாலும் 8000 8500 கிட்ட வரும். ஸோ நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கஸ்டமர்ஸ்க்காகவே லான்ச் பண்ணியிருக்க ஒரு ஆஃபர் தான் வெறும் 4999 ரூபாய். ஸோ இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டுக்கு 720 வாட்ஸ், அதாவது 1.2 kV 720 வாட்ஸ் சப்போர்ட் உள்ள ஒரு ஆன்லைன் இன்டராக்டிவ் UPS டபுள் பேட்டரி பேக்கப்போட வர்றது. இதைத்தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ் லான்ச்சிங் ஆஃபர்க்குனே உள்ளது தான். எனி டைம் இதோட ப்ரைஸிங் 5000-6000 ரூபா வரைக்கும் போகலாம். ஸோ நீங்கள் பேமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். இதுக்கான பையிங் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுறது துளியோட பயமும் தயக்கம் தேவை கிடையாது. தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கு வித்தின் 42 working hours டெலிவரி ஆயிடும். ஸோ நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்குலாம் எக்ஸ்க்ளூசிவாக சர்வீஸ் சப்போர்ட் டேரெக்டாக நம்மளே தான் கொடுக்குறோம். ஸோ நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸை இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட் ஆகணுன்ற கேட்டு தான் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் பில் அடிச்சோன்னா பில் காப்பி உங்களுக்கு இமெயிலில் வரும். தனியாக நம்ம கம்பெனி ஒரு மெயிலில் இருந்து. ஸோ அந்த மெயிலேயே ஃபியூச்சரில் என்ன ஒரு சர்வீஸ்னாலும் ரிப்ளை பண்ணுற மாதிரியும், ஸோ அந்த ரிப்ளைக்கு இங்கே ஆஃபீஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் திட்டு 3 பேர் தனியாக உட்காந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஏன்னா ப்ராடக்ட்ஸ் அதிகமாகிருச்சு, சேல்ஸ் அதிகமாகிருச்சு. ஸோ அது தகுந்த மாதிரி சர்வீஸ் சப்போர்ட்டை ரொம்ப கஸ்டமருக்கு கன்வீனியன்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த செட்டப் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் அடுத்தடுத்து எந்த அளவுக்கு அப்டேட் பண்ண முடியுன்றதை பார்த்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பயமும் தயக்கலாம் நம்ம சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் சிச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் சண்டைகள்லாம் ஓடிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நான் அந்த ஆப்பிளுக்குன்னு தனி வீடியோலாம் போடலாம். ஆனால் அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா என்னோட சேல்ஸ்லேயே வராது. ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வியூஸ் கிடைக்கணுன்ற வீடியோஸ் போடக்கூடிய சேனல் கிடையாது. ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் ஒன்று கஸ்டமர்ஸ் ஏதாவது டவுட்டாக கேட்டதாக இருக்கும், அதை ஒரு வீடியோ போட்டிருப்போம். இல்லை அப்படின்னா கஸ்டமருக்கு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்ஸு தேவைப்படுறதா இருக்கும், அதை நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் போடுறோமோ என்ன ப்ராடக்ட் போடுறோமோ அதை அப்படியே கஸ்டமருக்கு சப்ளையும் பண்ணணும், சர்வீஸ் சப்போர்ட்டும் கொடுக்கணும். நம்ம இங்கே வீடியோவில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோமோ அங்கே ரியாலிட்டியாக நடக்கணும். ஸோ இதுதான் எங்கள் சேனலோட கான்செப்ட். ஸோ சும்மா நம்ம வீடியோ மட்டும் போய் வீட்டில் தூங்கக்கூடிய ஒரு சேனல் கிடையாது. ஸோ அந்த செக்மெண்ட்டில் தான் நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்பிள் விஷன் ப்ரோக்கு நான் தனியாக வீடியோஸ்லாம் போடலை. ஏன்னா நீ குழந்தைங்கள் சண்டைகள் நிறையா போட்டுருக்கல. ஒரு பிராண்டை வச்சு ஒரு பிராண்டில் ஒரு ப்ராடக்ட் ஹை குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது பெரிய பிராண்டும், ஒரு ப்ராடக்ட் டம்மி ஆச்சுன்னா அது வேஸ்ட் பிராண்டுன்ற மாதிரி நம்ம முடிவு பண்ண முடியாது. ஒரு பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதில் 8 ப்ராடக்ட்ஸ் ஹைலைட்டாக இருக்கும், 2 ப்ராடக்ட்ஸு ஃப்ளாப் ஆகும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் ஒரு பிராண்டையும் ஒரு ப்ராடக்ட்ஸையும் அதோட ப்ரைஸிங் வச்சு எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டி நம்ம முடிவு பண்ண முடியாது, கையில் தொட்டு யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணுற வரைக்கும். ஸோ திட்டத்திட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட லேப்டாப்னு கான்டாக்ட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு லேப்டாப் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க சர்ச் பண்ணியிருக்க கூட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட பட்ஜெட்டையும் அவங்க ரெக்யர்மெண்ட்டையும் கேட்டு அதுக்கான மாடல் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்து சப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்மளோட ஹைலைட்டு.
வேறு எதுவுமே கிடையாது. கஸ்டமரோட பட்ஜெட்டும் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி புதுசான ப்ராடக்ட்ஸாக எடுத்து கொடுக்குறது தான் எங்களோட மிகப்பெரிய ஒர்க்கு. ரெண்டாவது, எங்களோட ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறது மட்டும் எங்களோட வேலை கிடையாது. கஸ்டமர் தேவையான எல்லா டெக்னிக்கல் டவுட்டு, கஸ்டமர் தேவையான ஃபியூச்சரில் சர்வீஸ் சப்போர்ட்டு, ப்ராப்பர் டைரக்ட் பிராண்டோட சர்வீஸை கஸ்டமர் கொடுக்க வைக்கிறது தான் எங்களோட மிகப்பெரிய ஒர்க். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைங்க சண்டைங்களில் ஆப்பிள் வந்து $3500 லான்ச், $3500 லான்ச் பண்ணியிருக்காங்க, அது வேஸ்ட்டு அப்படி இப்படின்ட்டு. ஸோ ஒரு பிராண்டு ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறது, நான் இன்றைக்கி நேற்று வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன், ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த யூபிஎஸ் இந்த பிராண்டு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இதை யாரை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்காக சூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இது 100% சாட்டிஸ்ஃபைடு. ஸோ சம்மந்தமே இல்லாதவங்க இதை வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாட்டிஸ்ஃபைட் எல்லாம் போயிடும். ஸோ அதே செக்மெண்ட்டில் தான் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பிராண்டு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டார்கெட் அதை கால்குலேட் பண்ணி தான் அந்த பிராண்ட் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ $3500 ஒர்த்தா இல்லையான்றது கையில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணாமே நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ ரெண்டாவது, ஏன்னா இன்றைக்கி சும்மா வீடியோ பார்த்துட்டு தியரியாக உள்ளதையே படிச்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயமே என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே கையில் பொருள் இல்லாமல் வீடியோவே போட மாட்டோம். ஏன்னா இங்கே பொருளை வச்சு தான் வீடியோ போடுவோம், அந்த பொருளை கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுவோம். அதான் நம்மளோட மிகப்பெரிய கான்செப்ட். ஸோ அந்த செக்மெண்ட்டில் கொஸ்ட் 3 அப்படின்றது மிட்டாவில் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவே கிட்டத்தட்ட $1500 கிட்ட லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஆப்பிள் விஷன் ப்ரோ லான்ச் பண்ண போகிறாங்க $3499. ஸோ இவங்க கொஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பியூர் எக்ஸ்க்ளூசிவாக ஃபார் கேமிங்னே அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோவோட கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் விஷன் ப்ரோ எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணது ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பிஸ்னஸ் மேனுக்காக. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக அதை லான்ச் பண்ணுறதுக்கான கான்செப்டே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன தான் கொஸ்ட் 3ல வாங்கினாலும் ஸோ நீங்கள் விஷன் ப்ரோவில் டேரெக்டாக மாட்டிட்டு கிளாஸ் ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக கிளாஸு முன்னாடி இருக்கிறது எல்லாமே தெரியும். நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு போகும்போதே அந்த கிளாஸை நீங்கள் மாட்டிட்டு நம்ம பைக் ஓட்டிகிட்டு போகலாம். ஸோ அதிலே நம்ம ரூட் மேப்பும் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதுவே கொஸ்ட் 3ல நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ விஷன் ப்ரோ வந்து எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணதே எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய விஐபி பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் மீட்டிங்க்கு. ஸோ அந்த கொஸ்ட் ப்ரோவில் வந்து பார்த்தீங்க விஷன் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் அந்த டிவைஸை மாட்டி அவங்க ஆன்லைன் ஜூம் மீட்டிங் மாதிரி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக உட்காந்து பேசக்கூடிய ஃபீல், அவங்களோட முகத்தை இவங்க பார்க்கலாம், இவங்களோட முகத்தை அவங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக பிஸ்னஸ் மேன் ப்ரொடக்டிவிட்டிக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்காகவே லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ ரெண்டாவது, இதே தான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிள் ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணுறப்ப $30,000 $40,000 வாட்ச்லாம் லான்ச் பண்ணால் ₹1 வாங்க மாட்டாங்க. ஆனால் ஆப்பிளோட ஸ்மார்ட் வாட்ச் எதுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணாங்களோ அதை விட இன்னைக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இ-சிம். ஸோ ஆப்பிளோட ஸ்மார்ட் வாட்ச் இன்றைக்கி பயங்கர டிமாண்டில் சேல் ஆகிட்டு இருக்குன்னா என்ன பர்பஸ்க்கு அதை வாங்குறாங்க? மெயின் பர்பஸ் இ-சிம். நீங்கள் வேறு என்ன பிராண்டில் போனாலும் சரி. ஸோ சாம்சங்லையுமே இ-சிம் வாட்ச்னு போட்டாங்க, ஆனால் அந்த அளவுக்கு சூட் இல்லை. ஸோ அமேஸ்ஃபிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2021 இ-சிம் வாட்ச் சொல்லி திருப்பி $20,000 லான்ச் பண்ணாங்க. ஆனால் ஆப்பிள் எஸ்சி வாட்ச் $30,000 இன்றைக்கி ஃபாஸ்ட் செல்லில் போயிட்டுருக்கு. அதில் 50,000 60,000 70,000 ஏகப்பட்ட வாட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அந்த செக்மெண்ட்டில் போயிட்டுருக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஃபோனில் நான் இ-சிம் ஆக்டிவேட் பண்ணி வாட்சில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே நான் வீட்டில் வச்சுட்டு வெளியில் எங்கேருந்து வேணாலும் நான் வாட்ச் மூலிமா ஃபோன் அட்டன் பண்ணி பேச முடியும். ஃபோன் கையில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதனால தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள் கைக்கு வந்து அதை தொட்டு ஃபீல் பண்ணி உணராமல் அந்த பொருளோட ரேட்டையும் அதோட கம்பெனியும் வச்சு நம்ம எந்த ப்ராடக்ட்டையுமே முடிவு பண்ண முடியாது. இது என்னோட சஜஷன். ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங்கான நம்மளோட ப்ராடக்ட்கான வீடியோ போயிடுவோம். ஸோ ஃபியூச்சரில் நம்ம ஆப்பிள் லேப்டாப்ஸ் இப்போ பேக் டு பேக் செல்ல பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஃபியூச்சரில் நாங்கள் ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் நிறையா கொண்டு வந்துட்டா விஷன் ப்ரோ எங்கள்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக இப்போ உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட எம்ஆர்பி அண்ட் மேனுஃபேக்சரிங் டேட்டு. ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா $7,799. மேக்ஸிமம் அவுட்புட். ஸோ உங்களோட பேக் சைடில் நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸ்ல ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 230 வோல்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப் டு 230 வோல்ட் வரைக்கும் இது அவுட்புட் கொடுக்கும். ஸோ என்ன இன்புட் உள்ள கரண்ட் வாங்குதுன்றதுமே டிஸ்பிளேல உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிச்சிடும். ஸோ ஃபிங்கர்ஸ்ன்ற பிராண்டை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியதே கிடையாது. இந்த ஃபிங்கர்ஸ் பிராண்டை கிட்டத்தட்ட நாங்கள் 2020 நாங்கள் செல் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஃபிங்கர்ஸோட யூபிஎஸ் போட்டிருப்போம் வெறும் $1,800. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரேட் 2200 2300 கொண்டுட்டு போனாங்க. நம்ம பண்ணல. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சேனலில் வீடியோன்னு கொண்டு வரோம்னு வச்சுங்களேன், சும்மா இந்த ப்ராடக்ட்டை விற்றா நமக்கு $100 கிடைக்கும் $200 கிடைக்கும்ன்ற கான்செப்டில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் கொண்டு வர மாட்டோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது, டெஸ்டிங் எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையும் பக்காவாக செக் பண்ணுவோம். எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு வேல்யூ ஃபார் மணி, நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸிங் வெளியில் எங்கேயும் கிடைக்கக்கூடாது. ஸோ கஸ்டமருக்கு சர்வீஸ் சப்போர்ட் ஈஸியாக கிடைக்கணும். இந்த எல்லா டீட்டெயிலும் ஓகே பண்ணிட்டு தான் சேனலில் வீடியோ கொண்டு வந்துட்டு ஸ்டாக்கையும் பல்காக அடிப்போம். ஸோ அந்த செக்மெண்ட்லாம் ஸ்டாக்கை பல்காக அடிக்கிருக்கோம். ஆனால் இது கம்பெனியோட லான்ச்சிங் ஆஃபர் தான். $4,999. ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லேட் பண்ணிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் $500 $1000 வரைக்கும் ஆட் ஆகும். கிட்டத்தட்ட 10% 20% வரைக்கும் ப்ரைஸிங் கூடும். ஸோ அதனால் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம்.
ஏன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி நீங்கள் 1 kV யூபிஎஸ்ன்னு எந்த பிராண்டு போனாலும் 5000 ரூபாய்க்கு மேலே தான் வரும், டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்காது. ஸோ இது 4999 ரூபாய்க்கு ஆஃபர் சைடில் டிஜிட்டல் டிஸ்பிளேயோட வருது, 2 years ஆன்சைட் வாரண்டியோட. ஸோ பேக் சைடில் போர்ட்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 போர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ட்ரிபிள் மானிட்டர் செட்டப்போட நம்மகிட்ட ஒரு பிசி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, 3 மானிட்டர் ஒரு CPU தாராளமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை பேசிக் தான் இருக்குது, ஒரு CPU ஒரு மானிட்டரு, ஸோ இது போக ஒரு பிரிண்டரு, ஸோ இது போக சிசிடிவி கேமரா எதுவும் வச்சுருக்கீங்க, எல்லாத்தையுமே எல்லாம் டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் யூபிஎஸ் வாங்குறப்ப இப்போ நார்மல் கம்ப்யூட்டர் யூபிஎஸ் நம்ம 2000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதில் மேக்ஸிமம் பேக்கப் எவ்வளோ நேரம் நிற்கின்னு கேட்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் யூபிஎஸோட ஒர்க்கு உங்களுக்கு கொடுக்குற பேக்கப்புக்காக கிடையாது, அது ஒரு ஸ்டெபிளைசர். சீரான கரண்ட்டை உங்களோட பிசிக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெபிளைசர். அந்த ஸ்டெபிளைசருக்குள்ள ஒரு சின்ன பேட்டரி வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கரண்ட் போன உடனே உங்கள் வீட்டில் இன்வெர்டர் இல்லை அப்படின்னா டக்குன்னு சிஸ்டம் ஆஃப் ஆகிடக்கூடாது, ஓஎஸ் கரெக்ட் ஆயிரும், நீங்கள் டைப் பண்ணி வச்சுருந்த ப்ராஜெக்ட்டும் கிராஷ் ஆயிரும். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்காக நீங்கள் டக்குன்னு சேவ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுறதுக்கான டைமிங் தான். சரி, அதே மாதிரி கம்ப்யூட்டர் யூபிஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வடிவேல் படத்தில் என் பைக்கு 50 கொடுக்குது, என் பைக்கு 45 மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே செக்மெண்ட் தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒருத்தவங்க பிசி வச்சுருப்பாங்க, அவங்க பிசிக்கு 20 நிமிஷம் பேக்கப் நிற்கும். இன்னொருத்தவங்க பிசி வச்சுருப்பாங்க, அவங்க பிசிக்கு 8 நிமிஷம் தான் பேக்கப் நிற்கும். ரெண்டுமே பிசின்னு சொல்லுவாங்க, கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் உங்கள் பிசியில் எந்த கிராஃபிக்ஸ் கார்டும் கிடையாது, நார்மல் i3 3rd ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷன் i5 3rd ஜென்ரேஷன் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க, சிங்கிள் ரேமு நார்மல் எஸ்எம்பிஎஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் அவுட்புட்டே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 150 வாட்ஸ் தான் போகும். ஸோ அப்போ அதுக்கு 20 நிமிஷம் வரைக்கும் பேக்கப் நிற்கும். சேம் அது இன்னொரு செக்மெண்ட்டில் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5600G 5600X ஒரு 4GB GTX கிராஃபிக்ஸ் கார்டு 1650 ஒரு கோர் ஜீரோட 450 வாட்ஸ் எஸ்எம்பிஎஸ். ஸோ இந்த மாதிரி போடுறதுனால அதோட பவர் கன்சப்ஷன் தெரிஞ்சு 300 வாட்ஸை தாண்டும், அவங்களுக்கு 7 to 8 நிமிஷம் தான் நிற்கும். ஸோ நீங்கள் சிபியூவில் யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸை வச்சு தான் அந்த யூபிஎஸோட அந்த சின்ன பேட்டரியில் உள்ள பேக்கப். சேம் அதே செக்மெண்ட் தான் இதையும் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். இதோட அவுட்புட், ஸோ டோட்டலாக லைன் இன்ட்ராக்டிவ் அப்படின்றது உள்ள இன்புட் ஆகிறது, வெளியில் அவுட்புட் எடுக்கிறது. ஸோ மேக்ஸிமம் நம்ம வெளியில் அவுட்புட் எடுக்கக்கூடிய வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 720 வாட்ஸ் வரைக்கும் இந்த யூபிஎஸ் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும், 720 வாட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணுவோம். இதோட ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக் ஃப்ரண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ லைன் இன்ட்ராக்டிவ் யூபிஎஸ் 1200 VA, அதாவது 720 வாட்ஸு, பூஸ்ட் அண்ட் பக் ஏவிஆர் ஃபார் வோல்டேஜ் ஸ்டெபிலைசேஷன், எக்ஸ்டெண்ட் பேட்டரி பேக்கப் வித் டபுள் பேட்டரி, உள்ளே 2 பேட்டரி இருக்கும், ஜென்ரேட்டர் அண்ட் இன்வெர்டர் கம்பேட்டபிள், காம்பேக்ட் சைஸ், மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோல் வித் ஹை ரிலையபிலிட்டி, வைட் இன்புட் ரேஞ்ச் 140 வோல்ட்லேருந்து அப் டு 300 வோல்ட் வரைக்கும் நீங்கள் இதில் இன்புட் கொடுத்துக்கலாம். பில்ட்-இன் டிசி ஸ்டார்ட் ஃபங்க்ஷன், ஆஃப் மோட் சார்ஜிங்கு, கோல்டு ஸ்டார்ட் பட்டனு, ஆட்டோ ரீஸ்டார்ட் டியூரிங் ஏசி ரெக்கவரி. ஸோ எக்யூப்மெண்ட் வித் ஓவர்லோட் டிஸ்சார்ஜ் அண்டு ஓவர் சார்ஜ் ப்ரொடக்ஷன், யூசர் ஃப்ரெண்ட்லி. இது டிஃபால்ட்டாக போடுறது, நம்ம சிசிடிவி கேமரா ரூட்டர்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செக்மெண்ட்டில் தான். ஸோ இப்போ நம்ம யூபிஎஸ் ஆன் பண்ணி நம்ம டிஸ்பிளே எப்படி வருதுன்றதை பார்ப்போம் க்ளோஸ் அப்பில். பார்த்தீங்க அப்படின்னா நான் பிசியை வந்து யூபிஎஸ் ஆன் பண்ணிட்டேன். இதோட இன்புட் கரண்ட் எவ்வளோ வந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 230 வோல்ட் சீராக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஆஃபீஸில் கரண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் வரும், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் வரும். ஸோ இந்த டிஸ்பிளேலே நம்ம டீட்டெயில்டாக கிளியராக பார்த்துக்கலாம். சப்போஸ் லோ வோல்டேஜ் வருது அப்படின்னாலுமே உங்களோட ஹார்ட் ஒர்க்கு எந்த ஃபெயிலியர்ஸ் வராமல் கரெக்டான அவுட்புட் அங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப லோ வோல்டேஜ் வருதா நம்ம ப்ராப்பராக ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு ஸோ நம்ம இடத்துல பவரை என்னன்றதை செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டாக யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இதில் அவுட்புட் எடுக்கிற மாதிரி நான் ஏதாவது ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம டிவைஸ் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சார்ஜரை கனெக்ட் பண்ணுறேன், ஐஃபோன் சார்ஜரை. ஸோ இப்போ என்னோட மொபைல் சார்ஜரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்புட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இன்புட்டும் அவுட்புட்டும் சீராக போயிட்டுருக்கு. ஸோ டிஸ்பிளேல ஸோ அதாவது 231 இன்புட் வந்துகிட்டு இருக்கு, 231 அவுட்புட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வோல்டேஜ் லோ வோல்டேஜ் குறைஞ்சாலும் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த வோல்டேஜை சீர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி, ஸோ பேட்டரியோட பேக்கப் எவ்வளோ இருக்குது அப்படின்றது டிஸ்பிளேல க்ளீனாக காமிக்குது. ஸோ இன்புட்ன்றது கரெக்டாக காமிக்குது, அவுட்புட்ன்றது கரெக்டாக காமிக்குது, லோடு எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு காமிக்குது. ஜஸ்ட் ஒரு மொபைலில் மட்டும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கனால இந்த லோடை வந்து பெருசாக காமிக்கலை. ஸோ இதுவே நம்ம லோடு அதிகமாக கொடுக்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிஸ்பிளேல காமிச்சிருது. ஸோ இப்போ 720 வாட்ஸில் நம்ம எவ்வளோ வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றது இந்த லோடுலேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 4999 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு
ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேவோட இன்புட் அவுட்புட் வோல்டு அண்டு பேட்டரி பேக்கப் கெப்பாசிட்டி அண்டு நம்ம கொடுக்கக்கூடிய லோடு இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக டிஸ்பிளேல பார்த்துக்கிறதுக்கான ஒரு பக்காவான ஆன்லைன் இன்டராக்டிவ் யூபிஎஸ் அப்படின்றது வெறும் 4999 ரூபா ஃப்ளாஷ் சேலில் போயிட்டுருக்கு அப்படின்னா ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ 4999 ரூபா அப்படின்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் டெலிவரி. ஸோ 2 இயர்ஸ் உங்களுக்கு ஆன்சைட் வாரண்டி இருக்குது. வாரண்டி சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆஃபீஸில் தனி டீம் இருப்பாங்க. எது ஒன்றாலும் நீங்கள் மெயில் ரிப்ளை பண்ணலாம், நம்ம டீம் தனியாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. சரி ஓகே கைஸ், ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் சைட்டில் டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.